முக்காலை 3 வக்ஃப் சொத்துகள் ஒண்ணு பினாமி டிரான்சாக்ஷன், அதை அடையாளப்படுத்த அதுக்கு என்ன ஸ்டேட்டஸ், அதோட தலைவிதி என்னன்னு தெரியாமலே கிடக்க. நிர்வாகங்கள் வேணா மாறி இருக்கலாம், தெய்வ சிந்தனைகள் நம்பிக்கைகள்ல வேணா மாற்றங்கள் இருந்திருக்கலாம். ஆனா ஒரு பொதுப்பட ஒரு மனிதாபிமானம் அல்லது மனித நேயம் அல்லது மனித அடிப்படையில் உணர்வுகள் மட்டும் உண்மைகளுக்கு உதவாது. வக்ஃப்ங்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்துல ட்ரஸ்ட்னு பேரு. அப்ப ட்ரஸ்ட்னு வந்துருச்சுனாலேயே ஆட்டோமேட்டிக்கலி இட் ஷுட் பி கவர்ன்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ட்ரஸ்ட் ப்ரொவிஷன்ஸ். முதல்ல ஐடென்டிஃபை யுவர் ப்ராப்பர்ட்டி. இன்னைக்கு இந்த ப்ராப்பர்ட்டியே ஐடென்டிஃபை பண்ண முடியாம அவ்வளவு முக்காவாசி சொத்துகள் தம்போதியா கிடக்கு. அது ஒரு அரசாங்கத்துடைய கடமையா நினைச்சு அது வரைக்கும் செஞ்சா அது கரெக்ட். அதுக்கு மேல உணர்வுகள், அதாவது நான் முஸ்லிம்ஸ், நீ 5 வருஷம் நீ தொழுகை பண்ணினாதான் முஸ்லீமா இருந்தாதான் நீ அதை தொடரலாம் இதை தொடரலாங்கிறது இது வேண்டாத வேலை. முஸ்லிம்ஸ் அல்லாத 2 பேரை உள்ள சேர்க்கலான்னு இருக்கிறாங்கல்ல, இது which is virtually unconstitutional. வணக்கம். வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் 2025 சட்டமாக மாறி சுப்ரீம் கோர்ட்டிற்கும் சென்று சுப்ரீம் கோர்ட்டில் கேட்கப்பட்ட ஒரு சில கேள்விகள், அதற்கான விடயத்தை தேடிதான் இந்த பதிவை நாங்க போட இருக்கிறோம். வயலேஷன் ஆஃப் ஆர்டிகல் 26, அதாவது மத ரீதியாக ஒரு நபர் தன்னுடைய மதத்தின் வழியை கடைபிடிக்கலாம். ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு அமைப்பு அந்த மத வழியாக இருக்கக்கூடிய அந்த சட்டங்களை கடைபிடிக்கலாம். இது இந்த புதிய சட்டம் மீறுகிறது என்கிற முதல் பாயிண்ட். இரண்டாவது, நான் முஸ்லிம் ரெப்ரசன்டேஷன். நான் முஸ்லிம் ரெப்ரசன்டேஷன்னா நீங்க ஹிந்து கோவில்கள் அல்ல மற்ற அமைப்புகள், அந்த மதத்தை சார்ந்தவர்கள் தான் 100% ரெப்ரசன்டேஷனாக இருப்பார்கள். பட் இந்த புதிய கிளாஸில் நீங்க பாருங்க, நான் முஸ்லிம் ரெப்ரசன்டேஷன் இருக்கலாம் என்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததால் அதையும் எதிர்த்திருக்கிறார்கள் சுப்ரீம் கோர்ட். வக்ஃப் பை யூசர், அனுபவத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ், 200 ஆண்டுகள் 300 ஆண்டுகளாக ஒரு ப்ராப்பர்ட்டி வக்ஃப் கீழே இருந்தால் அதற்கான எந்த விதமான பேப்பரும் இருக்காது. சொத்து ப்ராப்பர்ட்டிஸ்கள், சொத்துடைய பேப்பர்ஸ் எல்லாம் இருக்காது, ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்காது. இப்ப இந்த புதிய சட்டம், நீங்க வக்ஃப்னு சொல்றீங்க இல்லையா, அந்த வக்ஃப்கான பேப்பர்ஸ்களை கொண்டு வாருங்கள், இல்லைன்னா இது டிஸ்பியூட்டட் லேண்டாக மாறிவிடும் என்கிற இந்த சட்டம். இதையும் புரிந்து கொள்ள இருக்கிறோம். கலெக்டருடைய ஆர்பிட்ரரி பவர், இது எப்படி சிஸ்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஓட்டையை போட போகிறது. இந்த அனைத்தையுமே சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் அரசாங்கத்தை பார்த்து கேட்டிருக்கிறார்கள். அரசாங்கம், எங்களுக்கு அவகாசம் தேவை, இந்த கேள்விகளுக்கு பதில் இப்போதைக்கு எங்களால் கொடுக்க முடியாது. கிரண் ரிஜிஜு இந்த சட்டத்தை பார்லிமெண்ட் டேபிளில் கொண்டு வந்து வைக்கும் போது அவர் கொடுத்த பதில், 97 லட்சத்திற்கும் மேற்பட்ட மனுக்களை நாங்கள் அலசி ஆராய்ந்து, பல்வேறு நபர்களை, பல்வேறு எக்ஸ்பர்ட்ஸ்களை நாங்கள் கலந்து ஆலோசித்து, ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி ஜேபிசி எல்லாம் போட்டுதான் இந்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று கூறியிருந்தார். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் கேட்கப்பட்ட ஒரு சில கேள்விகளுக்கு பதில் கொடுக்க முடியாமல் எங்களுக்கு 7 நாட்கள் அவகாசம் தேவை என்று கூறிவிட்டார்கள் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. மே 5ஆம் தேதி இதற்கான அடுத்த விசாரணை வர இருக்கிறது. ஆனால் இதை பற்றி இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வதற்காக முன்னாள் நீதிபதியான முருகா பூபதி அவர்கள் இணைந்திருக்கிறார். பாருங்கள் சார், இந்த வீடியோவின் பார்ட் 1ல் இஸ்லாமிய மதத்தை பற்றி மிகவும் ஆழமாக புரிய வைத்தீர்கள். வக்ஃப் வாரியத்தை பற்றி, வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில்லை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வயலேஷன் ஆஃப் ஆர்டிகல் 26, அதாவது மத வழிபாட்டுகளை கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரம் ஆர்டிகல் 26, இதை எதிர்த்துதான் இந்த சட்டம் திணிக்கப்பட்டது என்கிற ஒரு அலிகேஷன் எடுத்து வைக்கப்படுகிறது. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அந்த ஆர்டிகிள் படிச்சு பார்த்தோம்னா, ஆர்டிகிள் 26 ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலிஜியஸ் அஃபேர்ஸ் சப்ஜெக்ட் டு பப்ளிக் ஆர்டர், morality and health, every religious denominations or any section thereof shall have the right to, number 1, A, to establish and maintain institutions for religious and charitable purpose. B, to manage its own affairs in matters of religion.
see, Hmm. to own and acquire Hmm. movable and immovable property Hmm. and to administer such property in accordance with the law. Hmm. இப்போ மத்திய அரசாங்கம் என்ன பண்ணிருக்குன்னு கேட்டா, ஆர்டிகல் 26D Hmm. டு அட்மினிஸ்டர் சச் ப்ராப்பர்ட்டி இன் அக்கார்டன்ஸ் வித் லாங்கிறதுல வராங்க. Hmm. இன் அக்கார்டன்ஸ் வித் லான்னு சொன்னா எந்த லா? முஸ்லிம்ஸை பொறுத்த மட்டும் முகமடன் லா இஸ் த மேண்டேட் டு தேம். Hmm. Hmm. முகமடன் லா இருக்கு இல்லையா, அது தட் இஸ் மேண்டேட்டரி ஃபார் த, அதுல குறிப்பா ஷரியத் சட்டங்கள் சொல்லுது. Hmm. அதுல இருந்து பல சாப்டர்ஸ்ல இந்த முகமடன் லா கிளாசிஃபை பண்றாங்க. Hmm. அதுல கிட்டத்தட்ட ஒரு 14 சாப்டர்ஸ்க்கு மேல போகுது. Hmm. Hmm. பார்ட் 2 அண்ட் பார்ட் இதெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா சாப்டர் 19 வரைக்கும் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், சக்சஷன், அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த வக்ஃப்ங்கிற ஒரு வார்த்தை இது எந்த சாப்டர்ல வரும்னு கேட்டீங்கன்னா சாப்டர் 15. Hmm. வக்ஃப் சட்டத்திலே என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இட் ஷுட் பி அட்மினிஸ்ட்ரேட் இன் அக்கார்டன்ஸ் வித் த முகமடன் லாங்கிறாங்க. Hmm. Hmm. அப்போ முகமதன் லாவில் சொல்லியிருக்கிற பிரகாரம் Hmm. இந்த வக்ஃப் வாரிய சொத்துகள் நிர்வகிக்கப்பட வேண்டும். Hmm. அப்போ ஏற்கனவே சொன்ன மதம் என்ற வார்த்தைக்கு மகிழ்ச்சி என்று பொருள். Hmm. என்ன மகிழ்ச்சி? எப்போ ஒரு ஆன்ம மகிழ்ச்சிங்கிறாங்க. அத ஆன்மா எப்ப மகிழ்ச்சி அடைன்னு சொன்னா தன்னை யாருன்னு ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறமேலையும் தனக்கு தனிப்பெரும் தலைவனாக இறையாண்மைக்கு அந்த அந்த பருவி உள்ள அந்த ஜீவன் சிவச்சொருவம் தேறி வந்த நிலையில ஏற்படக்கூடிய ஒரு நிம்மதியும் மனசு அமைதியும் இருக்குது பாருங்க. Hmm. இத பெற்று தருவதுதான் மதத்தினுடைய வேலை. இதை பெற்று தருவதற்கு எதெல்லாம் பண்ணான்ட்டா தர்ம காரியங்கள், புண்ணிய காரியங்கள் இதெல்லாம் செய்யணும். Hmm. இந்த இயல்பு உலகம் தழுவி எல்லா மதத்துக்கும் இது பொதுவான அணுகுமுறை இது. Hmm. ஏன்னா அது மொழிக்கு மொழி, மதத்துக்கு மதம் மாறும். ஒரு சில சட்டில் டிஃபரன்சஸ் வேணா இருக்கலாமே தவிர, Hmm. ஆனா நோக்கம் என்னன்னு கேட்டா Hmm. ஆன்ம அமைதிக்காகவும் ஆன்ம மகிழ்ச்சிக்காகவும் செய்யக்கூடிய ஏற்பாடுதான் இந்த மதம். Hmm. That is in another word it may be called as region of realization பேர். Hmm. இந்த ரியலைசேஷன்ங்கிறது ரிலிஜன் வருது. Hmm. என்ன ரியலைஸ் பண்ணணும்? நீனு நானுமா ஏகபோகமா இருக வகையிற இறைவியோடு பிறவியறங்கிறான். Hmm. இதுல என்னன்னு கேட்டா, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தெய்வம் வேற, நீ வேற, நான் வேறன்னு இருந்துட்டேன். இப்பதான் உனக்குள்ள நான் இருக்கிறதுங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதன் வரைக்கும் நீ என்னை பாதுகாத்து நடவடிக்கை பண்ணிட்டு வந்திருக்கிற. இனி இருக்கக்கூடிய காலங்களையும் இந்த அழிவற்ற ஆன்மாவுக்கு ஆதரவா இருக்கக்கூடியது நீதானே, நீதானே. இந்த உண்மையை தெரிஞ்சதுனால அவனுக்கு ஒரு மனசுல ஒரு அமைதியும் கிடைக்கும், ஒரு நிம்மதியும் கிடைக்கும், ஒரு மகிழ்ச்சியும் கிடைக்கும். இதை பெற்றுத்தரக்கூடிய இடங்கள் தான் தொழுகை தலங்கள். இந்த தொழுவதுன்னு ஒரு வார்த்தை இருக்கு, தொழுகைங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. தொழுகை என்றால் என்ன? தொழுவம் என்ற வார்த்தையிலிருந்து வந்ததுதான் தொழுகை. தொழுவத்துல என்னத்தை கட்டி போடுவான்? ஆடு மாடுகளை கட்டி போடுவான். அதுபோல இந்த மனசு மேயாம இருக்கக்கூடிய இடம் இருக்கு பாத்தீங்களா, ஒழுக்கங்கிற கயத்தால கட்டி போடக்கூடிய இடம். அதுக்குள்ள இறைவனை ஜீவனுக்குள்ள இறைவனை காணக்கூடிய ஒரு அறிவை பெற்றுக்கறக்கூடிய ஒரு நிழல் அல்லது ஒரு யுக்தி அல்லது புத்தி என்று கூட சொல்லுவாங்க அத. இதுதான் மதங்களுடைய எதிர்பார்ப்பே தவிர இந்த உட்கட்டமைப்புகளுக்கு இதுக்கு இப்ப நான் புரிஞ்சுட்டேங்கிறது. இப்ப நான் SSLC படிச்சு பாஸ் பண்ணிட்டேங்கிறதுனால உலகத்துல ஸ்கூல்ல இருக்க கூடாதுன்னு சொல்ல முடியுமா? எனக்கு அடுத்த தலைமுறைகள் வரும் இல்ல. இப்ப நான் 1ஆம் கிளாஸ் படிச்சு முடிச்சுட்டேன்னா 1ஆம் கிளாஸா உலகத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அதுபோல இந்த மனித சமுதாயத்தின் ஏற்பாடுகள் பிரகாரம் அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு அனுபவங்களை ஒப்படைத்து செல்லக்கூடிய ஒரு நிழலின் நிறுவனங்களாக அமைக்கிறது அந்த மதத்தினுடைய வேலைகள். இதுக்காக இந்த உண்மையை உணர்ந்த
எல்லா மதத்திலையும் பக்தர்கள் இருப்பாங்க, அடியார்கள் இருப்பாங்க, அன்பர்கள் இருப்பாங்க. அது எல்லா மதத்திலும் இருப்பாங்க. நம்ம சைவத்துல எடுத்துக்கிட்டோம்னா, சிவபுராணம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா, பெரிய புராணத்தை எடுத்துட்டு 63 நாயன்மார்கள் இருக்கிறாங்க. ம். புரியுதா? 63 நாயன்மார்கள். அதே போல ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு கிறிஸ்டியானிட்டி எடுத்துக்கிட்டோம்னா அங்க 13 பேர் சொல்றாங்க. As அதே per போல as per the constitution article 26, ஒவ்வொரு மதமும் தன்னுடைய பிராக்டிசஸ்களை காப்பாற்றிக் கொள்வதற்கும் அந்த அந்த மதங்கள் வழியாக நடத்துவதற்கான ஒரு உரிமையை இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிறது, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கொடுத்திருக்கிறது. இப்ப இதே சட்டத்துல நீங்க பார்த்தீர்கள்ல இன்னொரு கிளாஸ் எடுத்து வச்சிருக்காங்க, தட் இஸ் வக்ஃப் பை யூசர். வக்ஃப் பை யூசருக்கு கீழே நீங்க பார்த்தீர்கள்ல பல ஸ்கூல்ஸ் இருக்கு, மாஸ்க் இருக்கு, சுடுகாடுகள் இருக்கு, இது போன்ற பல்வேறு இடங்கள் இருக்கு. யூனோ கபிரிஸ்தான் சொல்லுவார்கள் இஸ்லாமியர்கள். இப்ப 200 ஆண்டுகள் 300 ஆண்டுகளுக்கு முன்பு யாரோ ஒருத்தர் வந்து வக்ஃப் செய்ததாக, அதாவது வக்ஃப்னா தன்னுடைய சொத்துக்களை கடவுளுக்காக, கடவுளுடைய வேலைக்காக நீங்க கொடுப்பது, ரைட்? அதுதான் ஒரு ஒரு அர்த்தம். இப்போ அது போன்று கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் எத்தனையோ ஆண்டுகளாக அவர்களுடைய அனுபவ பட்டாக்கள்ல இருக்கும், அனுபவத்துல இருக்கும். இன்னைக்கு இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அந்த அனுபவ பட்டா என்கிற விஷயம், பட்டாவே இல்லாத ஒரு சில பொருட்கள், ப்ராப்பர்ட்டிஸ், அதற்கும் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்டுட்டு வந்தால் மட்டும்தான் அது வந்து வக்ஃபாக பார்க்கப்படும். உதாரணத்துக்கு நீங்க பார்த்தீர்கள்னா உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கொள்ளலாம். உத்தரப்பிரதேசத்துல சுன்னி வக்ஃப் வாரியம் அண்ட் ஷியா வக்ஃப் வாரியம்னு இருக்கு. சுன்னி வக்ஃப் வாரியத்துக்கிட்ட கிட்டத்தட்ட 1,26,000 சொச்சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஆனால் அரசாங்கம் எடுத்துக்காட்டுவது வெறும் 2,000 சொச்சம் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருப்பதாக கூறுகிறார்கள். அவ்வளவுதான் ரெஜிஸ்டர்டாக இருக்கு. அப்ப மீதம் எல்லாமே டிஸ்பியூட்டட் ப்ராப்பர்ட்டி. ஷியா வக்ஃப் வாரியத்துக்கிட்ட கிட்டத்தட்ட 7,500 ப்ராப்பர்ட்டிஸ் இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அரசாங்கம் கூறுவது 430 ப்ராப்பர்ட்டிஸ் தான் ரெஜிஸ்டர் ஆக இருக்கிறது கூறுகிறார்கள். இப்ப இந்த புதிய சட்டத்திற்கு அப்புறம் நீங்க பார்த்தீர்கள்னா மேக்சிமம், அதாவது 95% ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் டிஸ்பியூட்டட், அந்த கேட்டகரியில வருது. இதுதான் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா தெளிவாக கேட்டிருக்காங்க. எந்த அடிப்படையில் ஒரு சொத்துக்கு எந்த விதமான ரெஜிஸ்ட்ரேஷன் பேப்பரும் இல்லாத போது 100, 200, 300 ஆண்டுகளாக அது அந்த இடத்துல மசூதி தான் இருக்கு, அந்த இடத்துல அவர்களுடைய கபிரிஸ்தான் தான் இருக்கும்போது எப்படி நீங்க அதை டிஃபைன் செய்வீர்கள் என்கிற இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கு அரசாங்கத்திடம் எந்த விதமான பதிலும் கிடையாது. இதை எப்படி நீங்க பார்க்கிறீர்கள், வக்ஃப் பை யூசர் என்கிற இந்த சட்டம்? அதாவது அரசாங்கத்துக்கு சில கடமைகள் உண்டு. என்ன கடமைகள் சொன்னா, ஒருத்தன் பிறந்து அவன் இறந்து போறது வரைக்கும் உள்ள வாழ்க்கையுடைய உட்கட்டமைப்பு உள்ள வசதிகளை செஞ்சு தர்றது மட்டும் அரசாங்கத்துக்கு கடமை கிடையாது. சோறு போடுறது, ரோடு போடுறது, பில்டிங் கட்டுறது, அதே கல்வி கற்கிறது, இது மட்டும் இல்லை. ஆனா அரசாங்கத்துக்கு இன்னொரு கடமையும் உண்டு. இந்த உடம்பை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய உயிர் இருக்குது இல்லையா, அந்த உயிரை பத்தின சிந்தனைங்க தான் மதங்கள். அதுலயும் ஒரு ஒழுக்கம் வேணும், அதுலயும் ஒரு நியதி வேணும், ஒரு நிர்ணயம் வேணுங்கிறாங்க. இன்னைக்கு என்னன்னு கேட்டா, 3 மாசம் நான் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட சேர்ந்தவன் ஐயா. அங்க ஒரு குடும்பத்துக்குள்ள சேதுபதி மன்னர்களுடைய குடும்ப சொத்துகள் அத்தனையுமே ஒரு காலம் மாலிக் காஃபூர் படையெடுப்புக்கு அப்புறமேல அது கைமாறுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்ப இருந்த மக்கள் வந்து ஜாதி அடிப்படையில வாழ்ந்த மக்கள், சில பேரு சில நிர்பந்த காரணமாக மத அடிப்படையில மாறுறாங்க. என்னதான் நீ மத அடிப்படையில் மாறினாலும் உனக்குன்னு ஒரு அடிப்படை சில சித்தாந்த தத்துவ தர்மங்கள் இருக்குங்கிற காரணத்தினால இப்ப இந்த அணுகுமுறை கூட இப்ப அரசாங்கத்தினுடைய அணுகுமுறை மனிதனை மனிதனாக டீல் பண்ணணும்னு சொன்னா அதுல தப்பு கிடையாது. ஆனா இந்த மனிதநேயம்ங்கிற போர்வையில மனிதனுக்கு மனிதனாக பயன்படாமல் மனிதனையும் செட்டையை ஒடிக்கக்கூடிய ஒரு சேட்டை பண்ணக்கூடாதுங்கிறதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடியது. ஏன்னு கேட்டா அந்த மதவாதிகள், அந்த மதத்துடைய சிந்தனை அதை அடியொட்டி தான் அவங்க நிர்வாக கட்டமைப்பு எல்லாம் சிலதை வச்சிருப்பாங்க. ஏன்னா பொதுவா வந்து எது எப்படி வாழ்ந்தாலும் ஒரு மனிதனை அடிப்படையில் தான் மனிதனை மதிக்க முடியுமே தவிர, இப்ப இந்த ஆர்டிகிள் 26 இருக்குது பாருங்க, ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலிஜியஸ் அஃபேர்ஸ். இதுல வந்து டு மெயின்டைன், டு அட்மினிஸ்டர் சச் ப்ராப்பர்ட்டி இன் அக்கார்டன்ஸ் வித் லா. இப்ப நீங்க அட்மிட்டட்லி நீங்களே சொல்லிட்டீங்க,
முக்காலை 3 வக்ஃபு சொத்துகள் ஒண்ணு பினாமி டிரான்சாக்ஷன், அதை அடையாளப்படுத்த அதுக்கு என்ன ஸ்டேட்டஸ், அதோட தலைவிதி என்னன்னு தெரியாமலே கிடக்க. ம், இது நாட்டுக்கு நல்லது இல்ல. ம், There is no work property without India. ம், They are the form and part of our Indian administration. ம், நிர்வாகங்கள் வேணா மாறி இருக்கலாம், ம், தெய்வ சிந்தனைகள் நம்பிக்கைகள்ல வேணா மாற்றங்கள் இருந்திருக்கலாம். ஆனா ஒரு பொதுப்படை, ஒரு மனிதாபிமானம் அல்லது மனித நேயம் அல்லது மனித அடிப்படையில உணர்வுகள் மட்டும் உண்மைகளுக்கு உதவாது. உணர்வுகள் இருக்குதே, தானே உணர்ந்து தானே அறிந்து தானே மகிழ்ந்து, மதம் 3வதுல வருது. ம், முதல்ல நீ ம், உணரணும், ம், அப்புறம் நீ அறியணும், அப்புறமேலதான் உனக்கு மதம் வந்து தேர்ட் பிளேஸ். ம், இனி தனக்கு வந்துச்சுன்னா அப்புறம் அருள், இறைவனுடைய அருள் கிடைக்குங்கிறாங்க. ம். உணரணும், அறியணும், மகிழனும், பிறகு இறைவனுடைய அருளை நீ பெற வேணும். இந்த மதங்களுடைய நோக்கம் என்ன? இறைவனுடைய அருளை பெறுவது என்று சொன்னால், ம். அந்த இப்ப நிறைய சொத்துகள் நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிறீங்களே, இன்னைக்கு வந்து போரூர் போன்ற இடங்கள் போனா கட்டடங்கள்லாம் கட்டி இடிஞ்சு பாழடைஞ்சு போய் கிடக்குது. நிறைய கட்டடங்கள், சத்திரங்கள், ம். ஏகப்பட்ட சத்திரங்கள் தேடுவாரத்து போய் கிடக்குது தமிழ்நாட்டுல. ம். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டேன்னா, சில பேரு ஜாதி ரீதியா எழுதி வச்சுட்டு போயிருக்கிறான், சில பேரு சமூக ரீதியா எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க, சில பேரு சில ட்ரஸ்ட்னு கிரியேட் பண்றாங்க. இந்த ட்ரஸ்ட்னு சொல்லி கிரியேட் பண்றதுலயே தொல்லை என்னன்னு கேட்டீங்கன்னா, கோர்ட்டோட அனுமதி இல்லாம யாரும் இந்த ட்ரஸ்ட் சொத்தை விற்க முடியாது. இஃப் இட் இஸ் ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் சொன்னா இப்ப வக்ஃப்ங்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்துல ட்ரஸ்ட்னு பேரு. ம், ம், அப்ப ட்ரஸ்ட்னு வந்துருச்சுனாலேயே ஆட்டோமேட்டிக்கலி இட் ஷுட் பி கவர்ன்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ட்ரஸ்ட் ப்ரொவிஷன்ஸ். ம். இத வந்து இது மதம்ங்கிற ஒரு குறுகிய எல்லையில வச்சு அதை நம்ம டெட்டர்மின் பண்ண முடியாது. ம், ம், இப்ப இருக்கக்கூடிய சில சீர்திருத்தங்கள் 1-2 தவிர மத்ததெல்லாம் ஓரளவுக்கு ஏற்புடையதா இருக்குது. ம். இதுல என்ன சிரமம் கேட்டா, அதர் தேன் த முஸ்லீம் அல்லாதவர்கள் 2 பேரை உள்ள நுழைக்கலாங்கிறாங்க. ம். 2வது, சார் அந்த இப்ப இடத்துக்கு இருக்கக்கூடிய முயற்சி என்னன்னு கேட்டா, முதல்ல இருப்பு கட்டு, ம், முதல்ல ஐடென்டிஃபை யுவர் ப்ராப்பர்ட்டி. ம், இன்னைக்கு இந்த ப்ராப்பர்ட்டியே வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாம ம். அவ்வளவு முக்காவாசி சொத்துகள் தம்போதியா கிடக்கு. அது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமையா நினைச்சு அது வரைக்கும் செஞ்சா அது கரெக்ட். அதுக்கு மேல வந்து உணர்வுகள், அதாவது நான் முஸ்லிம்ஸ், நீ 5 வருஷம் நீ தொழுகை பண்ணினாதான் முஸ்லீமா இருந்தாதான் நீ அதை தொடரலாம் இதை தொடரலாங்கிறது இது வேண்டாத வேலை. ஐயா, 1995 லா பிரகாரம் நீங்க பார்த்தீர்கள்னா வக்ஃப் போர்ட்ல 100% முஸ்லிம்ஸ்கள் தான் இருக்கணும்னு ஒரு சட்டம் இருந்தது 1995ல. இதே நீங்க பார்த்தீர்கள், இப்ப புதிதாக வந்த சட்டத்துல நான் முஸ்லிம்ஸ்களும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதே இடத்துல நான் ஒரு உதாரணத்தை எடுத்து வைக்கிறேன். கர்நாடகா ஹிந்து ரிலீஜியஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரி ஜெகநாத் டெம்பிள், மாதா வைஷ்ணோ தேவி, திருப்பதி, காஷி விஸ்வநாத் டெம்பிள், சிக் குருத்வாரா ஆக்ட், இது போன்ற பல்வேறு ஆக்ட் எல்லாம் இருக்கு. இன்னும் இந்த மாதிரி ஆக்ட்களை நீங்க பார்த்தீர்கள், இந்த மாதிரி போர்ட்ஸ்களை நீங்க பார்த்தீர்கள். ஒரு ஹிந்து போர்ட்னா அது ஹிந்துக்கள் தான் இருக்கிறார்கள், சீக்கியர்கள்னா சீக்கியர்கள் தான் இருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமியர்களுடைய இந்த வக்ஃப் வாரியத்துல மற்றும் அரசாங்கம் கொண்டு வந்த இந்த சட்டம் 2 ப்ரொவிஷன் இருக்கு. ஒன்று வந்து சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் வக்ஃப் போர்ட், இன்னொன்று வந்து ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் வக்ஃப் போர்ட். சென்ட்ரல் கவுன்சில்ல 22 பேர் இருக்கலாமாம். அந்த 22 பேர்ல 12 பேர் கேன் பி நான் முஸ்லிம்ஸ். only 10 people கேன் பி முஸ்லிம்ஸ். 2வது, ஸ்டேட் வக்ஃப் வாரியத்துல மொத்தம் 11 நபர்கள் இருக்கலாம். அந்த 11 பேர்ல 7 பேர் இஸ்லாமியர்கள், அதுல பெண்கள் எல்லாம் சேர்த்திருக்கிறார்கள். இதுல 4 பேர் நான் முஸ்லிம்ஸ் இருக்கலாம் என்று கூறியிருக்கிறார். இப்ப இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா, எப்படி ஹிந்து திருப்பதி தேவஸ்தானத்தோடைய ட்ரஸ்டாக இருக்கட்டும், அல்ல வைஷ்ணோ தேவியோடைய இதா இருக்கட்டும், அல்ல காஷி விஸ்வநாத் டெம்பிள் ஆக இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய
ட்ரஸ்ட்கள்ல ஏன் முஸ்லிம்களை எடுத்து வைக்க கூடாது? அங்க இருக்கக்கூடிய ட்ரஸ்ட்களும் சமமா, சட்டம் எல்லாருக்குமே சமம். இதுதான் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் எடுத்து காட்டுகிறது. சட்டம் எல்லாருக்குமே சமம்னா எல்லா மத ஸ்தலங்களுடைய சட்டத்திலும் நீங்க மாற்றலாம் இல்லையா? ஏன் வக்ஃபுக்கு மட்டும் இந்த சட்டத்தை கொண்டுட்டு வந்தீங்கிற ஒரு கேள்வியை சுப்ரீம் கோர்ட்ல எடுத்து வச்சிருக்காங்க. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? பிரசன்ட் மேட்டர் இஸ் லிஸ்ட் பெண்டன்சி. இப்ப ஏற்கனவே ரிட்ல வந்து நம்பர் ஆயிடுச்சு இல்லைங்களா? நம்பர் ஆயிடுச்சுன்னா இட் இஸ் வெயிட்டிங் ஃபார் த அட்ஜுடிகேஷன். whereas it is by way of my observation as a judicial officer, இந்த அதர் தேன் முஸ்லிம்ஸ் அல்லாத 2 பேரை உள்ள சேர்க்கலான்னு இருக்கிறாங்கல்ல, இத வந்து இது which is virtually unconstitutional. இது வந்து அரசியல் சட்டத்தினுடைய ஒரு அதனுடைய எதிர்பார்ப்புக்கு விரோதமான நடவடிக்கைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டா, இப்ப நம்ம அறநிலைத்துறைகள் இருக்குது, அதுல யார் கொடுத்திருக்கிறோம், அங்க ஜாதியை மையப்படுத்தி அதை ஒரு சீர் பண்ணிருக்கிறோம். தமிழ்நாட்டுல எல்லா ஜாதிக்காரங்களும் அதுல உறுப்பினர்களா வரலாம் அப்படின்ட்டு. ஆனா இங்க என்ன பண்றான்னு கேட்டா, அதர் தன் இந்த ஃபெய்த் ஓரியன்ட், அதான் இந்த நம்பிக்கை அடிப்படையில் இருக்கிறவங்களுக்கு இதுல ஒரு இன்ரோட்ஸ் மாதிரி அவங்க கொண்டு போறாங்க பாருங்க. அதர் தேன் இப்ப 2 பேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது virtually unconstitutional. I presume, I expect that the Honorable Supreme Court of India shall declare that amendment shall be decided as unconstitutional. அதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னுட்டா அதை தவிர மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு நாட்டினுடைய ஒரு நிர்வாகத்துல எந்த மண்ணு எங்க இருக்குது, யார்கிட்ட இருக்குது என்னங்கிறத அதை கிளாசிஃபை பண்ணி ஒரு அரசாங்கம் தெரிஞ்சுக்கிறதுல தப்பு கிடையாது. இப்ப அவங்க தெரிஞ்சு இருப்பு கட்டுறாங்க. இப்ப என்ன இருப்பு கட்டுறாங்கன்னு கேட்டா, யார்கிட்ட என்ன இருக்குது, ஏது இருக்குது. இப்ப காஷ்மீருக்கு போறோம், எந்த சொத்து எவன்ட்டு இருக்குன்னு தெரியலையே, யாரு சொத்து யாருக்கு. பிகாஸ் காஷ்மீர்னா அது ஒரு பெரிய ஒரு அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு, அதுகிட்ட போகவே வேண்டாம். மத்த மாநிலங்களுக்கு போயிட்டோம் சொன்னா, மத்த மாநிலங்கள் யாரு சொத்து யாருல இருக்குது. 2வது, இப்போ ஒரு முஸ்லீம் இறந்து போறாருன்னு வச்சுக்கிறீங்களேன், அவருக்கு 4 பொண்டாட்டி இருக்குது, 15 பிள்ளைகள் இருக்குதுன்னு வச்சுக்கிறீங்களேன், அந்த சொத்தோட தலைவிதி என்ன ஆகும்? லா ஆஃப் 2 விதமான சொல்றாங்க. லா ஆஃப் ரெசிடியூரிஸ், ஷேரர்ஸ். இப்ப ரெசிடியூரிஸ் யார், ஷேரர்ஸ் வரும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா, எங்க ராம்நாடு சீமையில ஒரு மரக்கையார் இருந்தார். அவர் சொத்தை விற்கிறதுக்கு 300 பிள்ளைகள் கையெழுத்து போட்டாங்க அந்த டாக்குமெண்ட்ல. 300 வாரிசுதாரர்கள் அந்த சொத்தை விற்கிறதுக்கு கையெழுத்து போடுறாங்க. அது இதுல என்ன ஒரு தொல்லைன்னு கேட்டீங்கன்னா, இந்த லா ஆஃப் சக்சஷன் இருக்குது பாத்தீங்களா, முகமடன் லா ஆஃப் சக்சஷன். அதுல ஒரு சின்ன அதெல்லாம் பொம்பளை பிள்ளைகளுக்கு அப்பவே பாதி உண்டு, ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு எட்டதான்னா பொம்பளை பிள்ளைக்கு ஒரு கார்வாயாவது கொடுறா அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணினாங்க. இப்ப ஷேரைட்ஸ்னா என்ன, ரெசிடியூரிஸ்னா என்ன, இந்த தொல்லைகள்லாம் அதுக்குள்ள இப்போ ஒரு முஸ்லீம் இறந்து போறாருன்னா அவளுக்குள்ள லா ஆஃப் சக்சஷன் ஒரு பெரிய தலைவலியா இருக்கும் அந்த குடும்பத்துல. புத்திசாலியா இருக்கிறவங்க அந்த மாதிரி சொத்துக்களை வாங்கவே மாட்டாங்க, வாங்கறதுக்கு யோசிப்பாங்க. இது ஒரு புறம். இப்ப ரிகார்டிங் வக்ஃப், ஒரு ட்ரஸ்ட், இந்த தொல்லையெல்லாம் வேணாண்டான்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அதுல ஒரு சாமர்த்தியமாக ஒரு வக்ஃப்னு சொல்லி அதை உள்ள வச்சுக்கிட்டு அதுக்குள்ள இருக்கிற ஒரு சாமர்த்தியத்துல அவங்க சங்கு ஊதுறாங்களே தவிர, ஒண்ணு அதர் தேன் முஸ்லிம்ஸ் இண்டெக்ட் பண்ணலாங்கிறது அது விச் இஸ் virtually unconstitutional attempt that need not be done. லேடிஸ் உள்ள கொண்டுட்டு வரலாங்கிறத பத்தி there is no second thought about it. இதெல்லாம் வந்து கேட்டா, அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் திங், ஒரு என்னதான் இருந்தாலும், எந்த மதமா இருந்தாலும், அது ஹிந்து மதமா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவமா இருந்தாலும் சரி, அரசாங்கத்தினுடைய ஒரு ஆந்தனையும் அதனுடைய மேற்பார்வையும் நிச்சயமாக இருப்பு கட்டி எந்த மண்ணு எவன்ட்டு இருக்குது, யார்கிட்ட இருக்குது, எப்படி இருக்குதுங்கிறத தேடி அதுக்குள்ள ஒரு அடையாளப்படுத்துறது தப்பு கிடையாது. சார், இந்த சட்டத்துல இன்னொரு விஷயம் இருக்கு. முன்ஷின்னு நீங்க ஒரு வார்த்தையை சொன்னீங்க இல்லையா, அதே மாதிரி வக்ஃப்ல இருக்கக்கூடிய சொத்துக்களை மேனேஜ் செய்யக்கூடிய நபர் முத்தாவலின்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த முத்தாவலியை ரீப்ளேஸ் செய்து இந்த சட்டத்துல சிஇஓ என்கிற ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வர்றாங்க. முத்தாவலி என்கிற இடத்த ரீப்ளேஸ் செஞ்சு அரசாங்கம் ஒரு நபரை
நியமிக்குமா? இந்த நபரும் நான் இஸ்லாமியராக இருக்கலாம். அதாவது வக்ஃப் போர்டுடைய இந்த ப்ராப்பர்ட்டிஸ்களை மேனேஜ் செய்யக்கூடிய நபர் கேன் பி நான் முஸ்லிம். உங்களுக்கு முன்னே பாருங்கய்யா, மொழிதான் இன்னைக்கு இத்தனைக்கும் பிரச்சனை. முத்தாவலிங்கிறவன டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, தமிழ்ல சொல்லுங்க. முத்தாவலின்னா தமிழ்ல என்ன அர்த்தம்? அந்த ஆளுக்கு என்ன வேலை பார்க்கணும்? ஒரு 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 தொழுகை தலம், இந்த தொழுகை தலத்துல இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகம் பண்றாரு. தொழுகை தலத்துக்கு என்னென்ன வேணும், வாங்க சொல்லணும், அது சொல்லணும், இது சொல்லணும், அங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகளை சுத்தமா வச்சிருக்கணும், சுத்தபத்தமா இருக்கணும். இதை இந்த அகச்சுத்தம் இருக்கிறது, புற சுத்தம் இருக்கிறது, இதெல்லாம் அந்த ஒரு 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 நிர்வாகத்தை நிர்வகிக்கக்கூடியது ஒரு நிர்வாகி தானே அந்த ஆளு. அந்த கேள்விதான் இங்க வருது. அது இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல நான் முஸ்லீம்ங்கிறது ஒரு கொஸ்டின். அது இட் இஸ் ஆல்சோ சப்ஜுகேட்டட் பிகாஸ் இன்னைக்கு நடந்தது, இந்தியாவில் நடந்தது ஒரு கன்வர்ஷன், ஒரு ஆக்சிடென்ட்டுங்க. இது மனிதனுக்கு விரோதி யாரு? ஆர் வி நாட் ஹியூமன் பீயிங்ஸ்? எஸ், நம்ம மனுஷன் தானப்பா. என்னைக்கு மனிதனுக்கு விரோதமா செய்யப்படுறாம எந்த மதத்தை சேர்ந்தவனா இருந்தா எந்த மதம்ங்கிறது இட் இஸ் மேட்டர். அது சரீரமே ரெண்டு, ஒண்ணு சூக்ஷ்ம சரீரம், ஒண்ணு தூள சரீரம். தூள சரீரத்தை வச்சு நிர்ணயம் பண்றியா, சூக்ஷ்ம சரீரத்தை வச்சு நிர்ணயம் பண்றியா? இந்த உடம்ப விட்டு உயிர் போயிடுச்சுன்னா இதை எல்லாரையும் பொதுவா என்ன சொல்றான்? பணம் தானே சொல்றான். அவன் அந்த உடம்ப விட்டு உயிர் போனாலும் அதோட உயிர் போனவன அவனுடைய பேரும் போயிருது, ஜாதி போயிருது, சமயம் போயிருது, மதம் போயிருது. ஆனா அந்த இறுதி சடங்குகளை மட்டும் அந்தந்த சம்பிரதாயங்கள் சிலது பண்றாங்க. நம்ம ஹிந்துஸ் என்ன பண்றாரு, சாஸ்திரி என்ன பண்றாரு, அந்த ஆன்மா டிராவல் பண்ணுது, 16 நாளைக்கு நீ சூதம் காக்கணும், அது இதுங்கிறாங்க. அந்த மத்த மதத்தை அதை பத்தி கவலையப்படுறது இல்லையே. மத்த மதத்தை வர நீங்க நாளைக்கு உடனே பிரியாணி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்களே. ஆக எதை எதோட இப்ப இது மண்ணு பிரச்சனை. இப்ப ப்ராப்பர்ட்டிங்கிறது பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்பற்று பற்று விடற்கன்னு சொன்னான். இன்னைக்கு சில பீடாதிபதியில மடாதிபதியில சொத்தை கட்டிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க, அதை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இந்த இடத்துல கேள்வி ரொம்ப சிம்பிள். வக்ஃப் போர்டுல முத்தாவலி என்கிற இடத்துல ஒரு நான் முஸ்லிம் இருக்கலாமா, இருக்கக்கூடாது? அப்படி இருக்கலாம்னா ஏன் ஹிந்து டெம்பிள்ஸ்கள்ல, ஹிந்து வழித்தலங்கள்ல ஏன் ஒரு முஸ்லிம் அங்க இருக்கக்கூடிய மேனேஜரா இருக்கக்கூடாதுங்கிற கேள்வியை எடுத்து வைக்கிறாங்க. இப்ப இது ஒரு நியாயமான கேள்வி. இந்த கேள்விக்கு எந்த நம்பிக்கையில பிறந்தாங்களோ அன்னைக்கே வரப்புகள் உருவாகி விட்டது. அதுல போய் நம்ம கடவு திறக்க கூடாது. முத்தாவலின்னு சொல்ல இப்ப ஒண்ணு இல்ல. இப்ப என் பேரு சுப்பிரமணியன் இருக்குது, அது தமிழா? என் பேரு சுப்பிரமணியன் இருக்குது, அது தமிழா? அது இல்லையே. ஆனா அது சுமந்து வரக்கூடிய பொருள் என்ன? முத்தாவலிங்கிறது ஒரு லாங்குவேஜ். முதல்ல சொன்ன மாதிரி சுரா அதிபர் மாலையனுடைய மாலாக்கி சலாமிடும் சுவாமி மலைவாழ் தம்பிரானேன்னு பாடனே. அப்போ மொழி வரப்பு இறைவனை சிந்திப்பதற்கு மொழி ஒரு தடைக்கல்லாக இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். ஆனா மொழி ஒரு தடைக்கல்லாக இருக்கக்கூடாது. அதாவது முதல்ல சொல்ல பாருங்க, சொல்லியர் மெல்லியர் காம கல்லை உண்டு மொண்டு அயர்களின் வேல்மரவே ஒரு கூலித்துறல் டுண்டு டுண்டு டுடு டுண்டு டுண்டு டின் டின் என கொண்டாடி ஆட வெஞ்சூர் கொன்ற ராவுத்தனைங்கிறாரு முருகனை. நீங்க எங்கேயாவது கேட்டுக்கிறீங்களா அந்த கொடுமைய? முருகப்பெருமான திருவண்ணாமலையில பிறந்த தமிழன் என்னன்னு சொல்லி கூப்பிடுறாரு? ராவுத்தரன்னு கூப்பிடுறாரு. மோன மினாரே என்ன? மினாருங்கிற வார்த்தை வருது, ராவுத்தன்கிற வார்த்தை வருது, சபாஷுங்கிற வார்த்தை வருது, சலாம்ங்கிற வார்த்தை வருது, வணக்க சொல்லே வருது. ஆக மொழிங்கிறது we have to decide certain things as a human being. லாங்குவேஜ் இப்ப இன்னைக்கு இந்த முத்தாவலின்னு சொல்ற அவர் எங்க அரபியில இருந்து பிறந்து வந்தவர். அவரு இங்க இருந்த ஒரு கன்வெர்ட் தானே அவரு. இங்க இருந்தவங்களை மொழிகள் பங்கு போட்டுக்கிருச்சு, சிந்தனை பங்கு போட்டுருச்சுன்னு சொல்ல மாட்டேன். I cannot advocate. But is that okay to have a non-Muslim
on that position? அதாவது இட் இஸ் பேட்லி இன் நீட் ஆஃப் சர்டன் ப்ராம்ப்ட் அண்டர்ஸ்டாண்டிங். என்னைக்கு நீ மொழி வரப்புல இருந்து உண்மையை நீ சிந்திச்சு பழகுனாதான் இந்த வரப்புகள்ல நின்று நம்ம சண்டை போட மாட்டோம். சரி சரி சரி. ஐயா, இந்த இடத்துல இன்னொரு கிளாஸ் இருக்கியா? கலெக்டர்ஸ் arbitrary power, section 3/6, section 36 of 7A, section 36 of 10. இந்த மூணுமே என்ன சொல்லுதுன்னா, collector to declare the property as disputed without justification, halting its recognition as waqf until resolved. அதாவது ஒரு கலெக்டர் போய் இந்த சொத்து வக்ஃப்க்கு சொந்தமானது இல்லை, நீங்க ரெஜிஸ்ட்ரி பேப்பர்ஸ்களை காட்டுங்க, அப்படி பேப்பர் இல்லைன்னா இந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும் வரை அது வக்ஃப்க்கு சொந்தமான நிலம் இல்லை என்கிற விஷயத்திற்கு வரலாம். கலெக்டர் யாருன்னா அரசாங்கத்திற்கு சொந்தமான நபர். அவர் இந்த சொத்து அரசாங்கத்திற்கு போய் சேரும் என்கிற விஷயத்திற்காக எது வேணாலும் செய்யலாம். ஒரு பள்ளிவாசலே இருக்குன்னு வச்சுக்கோங்க, 200 வருடத்துக்கு முன்பு கட்டப்பட்ட பள்ளிவாசல், அதற்கு பேப்பர் இல்லை, ரெஜிஸ்ட்ரேஷன் பேப்பர் இல்லை. கலெக்டர் போய் பேப்பர் கேட்கிறாரு, பேப்பர் இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ திஸ் இஸ் அ டிஸ்பியூட்டட் லேண்ட், திஸ் ஹாஸ் டு கோ டு தி கோர்ட், அண்ட் கோர்ட் அதற்கான தீர்ப்பு கூறாத வரை இந்த ப்ராப்பர்ட்டி டசன்ட் பிலாங் டு வக்ஃப்னு சொல்றாங்க. இதுக்கு பதில் சொல்லவா? எஸ் சார். அதாவது ஒரு டாக்டர் தரவு இன்வெஸ்டிகேட் பண்றாரு, கேன்சர் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடுறாரு. கேன்சர் இருக்குன்னு கண்டுபிடிச்சாருன்னா சில ட்ரீட்மெண்ட் மெடிசின்ஸ்ல சரியாகும், சில ட்ரீட்மெண்ட் ஆபரேஷன் பண்ணி ஆகணும், சில ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணாலும் டேஸ் கவுண்ட் பண்ணுவாங்க. இப்ப இந்த சட்டத்தினுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஓபன் பண்றத பண்ணிடுவோம், அது விதி வேணாலும் நடக்கட்டும். இப்ப இருக்கிறது என்னன்னு கேட்டா, எனக்கு இருப்பு கட்டணும், எனக்கு பாலும் புரியல, நுனியும் புரியல, எதுவும் புரியல. எதுவும் புரியாம இது இந்த சொத்து, இது அந்த சொத்து, இது இந்த சொத்து சொல்லிக்கிட்டு அதுக்குள்ள சட்டவிரோதமான சில நடவடிக்கைகளை அந்த மண்ணை மடைமாற்றி விடுவார்களோ என்ற பயம் காரணமாக ரைட்லி ஆர் ராங்லி லெட் அஸ் ஆபரேட், லெட் அஸ் கோ ஃபார் த போஸ்ட்மார்ட்டம். இது ஒரு போஸ்ட்மார்ட்டம் தானே தவிர, போஸ்ட்மார்ட்டங்களோட நோக்கம் என்ன? அதை எதனால செத்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்காண்டித்தான். புரியுதா? ஆக இந்த போஸ்ட்மார்ட்டம் மாதிரி தான் இந்த ப்ரொவிஷனை போட்டிருக்கிறாங்க. என்ன காரணம் கேட்டா, ஐ மஸ்ட் ஐடென்டிஃபை. ஒரு பொண்ணோ மண்ணோ இருக்குது, ஒரு பொருளோ இருக்குது, எனக்குன்னு உள்ள உரிமை உடைய பொருளுங்கிறதுக்கு ஒரு எல்லை கண்டு வச்சிருக்கிறோம்ல. நான் கண்டபடி நான் கற்பனையை அவுத்து விடக்கூடாது இல்ல. இப்ப எனக்குன்னு உள்ள மாதிரி இதுதான் உனக்கு, இதுதான் ஒண்ணுது. இப்ப ராணுவத்துல இருக்க மண்ணை விட வக்ஃபுக்கு அதிகமான மண் இருக்குங்கிறாங்க நம்ம நாட்டுல. அது இருக்கிறதுல கூட வில்லங்கத்தினுடைய படுகையில் இருக்குதான் நிறைய சொத்துகள். அதனாலதான் இப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஒரு வடிகட்டுறதுக்காக வேண்டி, ஒரு ஜஸ்ட் டு டிஸ்டில் சட்டன் டிஸ்பாரிட்டி சட்டன், அதான் என்ன சொல்ற, சில கசடுகளை வடிகட்டுறதுக்காக வேண்டி கலெக்டருங்கிற ஒரு வடிகட்டியை உள்ள விட்டுருக்கிறாங்க. நீ முதல்ல வடிகட்டி பாரு. நிச்சயமா வக்ஃப்ல பல டிஸ்பியூட்டட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு சார். பட் அதே இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா அனுபவத்துல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் 200 ஆண்டு 300 ஆண்டுக்கு முன்பு, அதாவது ஆங்கிலேயர்களுக்கும் முன்பு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ், அதற்கெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸே கிடையாது. ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் ரெஜிஸ்ட்ரேஷன்ங்கிற விஷயமே நம்ம பார்த்தோம். அப்போ ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்பு அனுபவத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம் இது வக்ஃபுக்கு சொந்தம் இல்லை என்று கூறும்போது அதை நம்ம எப்படி உறுதிப்படுத்த முடியும்? பேப்பரே இல்லாது, எப்பவுமே கிடையாது, அதற்கான பேப்பரே கிடையாத போது அதை எப்படி உறுதிப்படுத்துவீங்கிற கேள்விதான் சுப்ரீம் கோர்ட்ல கேட்கப்பட்டது. அதற்கு அரசாங்கத்திடம் பதில் கிடையாது. அதாவது இதுதான் நான் முதல்ல சொன்னேன், கர்ணம்னு ஒருத்தன் சொன்னான் பாத்தீங்களா? அந்த காலத்துல வில்லேஜ் கர்ணம்னு இருந்தா பாருங்க. அவன் தலைமுறை அந்த தலைமுறை தத்துவத்துல இருந்து அவனை தள்ளி விட்டதுனால வந்த வம்பு இது. ஏன்னு கேட்டா, அவன் முப்பாட்டம் காலத்துல இருந்து அவன் கேட்டுக்கிட்டே வருவான். இன்னார் மகன் இன்னாருக்கு இன்னார் சொத்து, நஞ்சத்தரம் புஞ்ச இத்தனை ஏக்கரு, அவனுக்கு 2 பொண்டாட்டி, பொண்டாட்டிக்கு இத்தனை புள்ள, 2வது பொண்டாட்டிக்கு இத்தனை புள்ள, அப்படின்னு கிராம கணக்குகளுக்கு இருக்கிற பிங்கர் டிப்ல வச்சிருப்பான் அந்த மண்ணோட தலைவிதிய.
அவன் சொல்றதுதான் டெஸ்டிமனி, அவன் சொல்றதுதான் வேதம். ம், ஏன்னு கேட்டா அந்த காலத்துல பாரு, ஏன்னு கேட்டா இப்ப நம்ம இருந்தவன் தானப்பா பங்காளியா மாறி இருக்கிறான். ம், ஏற்கனவே ஒரே ரத்தத்துக்கு முதல்ல மனித ரத்தம், எல்லாருமே மனுஷ ரத்தம் தான் ம், இல்லையா? மண் அடிப்படையில் இந்திய ரத்தம்னு மாறுறான். ம். முதல்ல மனுஷ ரத்தம் தானே எல்லாரும். ஆமா. இல்ல மண்ணு என்னைக்கும் மண்ணா தானே இருக்குது. ம், ம், இந்த ம். மண்ணுக்கு அப்புறமேல நீ மனுஷனா வர்ற. நீ மனுஷனா வந்ததுக்கு அப்புறமேல மொழியை கண்டுபிடிச்சதுனால நம்பிக்கையை கண்டுபிடிச்சதுனால நாணயத்தை கண்டுபிடிச்சதுனால ஆன்ம விடுதலையை விடுதலையை கண்டுபிடிச்சதுனால போய் சேர்றதுக்கு இடத்தை கண்டுபிடிச்ச. இதுதானே பிரச்சனை இன்னைக்கு. இதுக்கு இடையில வினையோட விடும் கதிர்வேல் மறவேன்னு பாடிட்டான். இந்த வாழ்க்கை, இந்த மனித வாழ்க்கையே இருக்கிறது வினையோட வெப்டு. இட் இஸ் வெப்டு வித் த ஃபேட். விதியோடும் வினையோடும் விளையாடும்ங்கிறது மாதிரி இந்த மனித வாழ்க்கையை வினையோடு பின்னப்பட்ட வாழ்க்கை. ஆக இன்னைக்கு என்னன்னு கேட்டா, நடந்ததாகவே இருக்கட்டும். இதுல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இருப்பு கட்டு. முதல் இருப்பு கட்டுறதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. லெட் அஸ் ஃபிக்ஸ் த பவுண்டரி. இப்ப இவங்க கலெக்டர் எடுக்கிறாரு, உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க? இன்ட்ரெஸ்டட் பர்சன் ஷால் கோ டு த கோர்ட். சரியா? போவாங்களா இல்லையா? ஆனா இன்னைக்கு இப்ப நான் சொல்றேன், இது அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படி சொல்ல மாட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, இருப்பு கட்டுறதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. யாருடைய எதுங்கிறது இப்ப நான் என்ன சொல்றேன், பாக்குறேன். வஃப்க்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டி அது ஒரு கோர்ட் வழக்குல போயிருச்சுன்னா that doesn't belongs to வக்ஃப்னு வருது. 300 ஆண்டுகளாக ஒரு ப்ராப்பர்ட்டி அனுபவத்துல இருக்கும்போது கூட அது மேல ஒரு கேஸ், ஒரு வழக்குன்னு போட்டுட்டாலே அந்த ப்ராப்பர்ட்டி doesn't belong to வக்ஃப்னு வருது. இது இந்த மாதிரி இருக்கும் வில்லங்கமான அபிப்பிராய திருத்தங்கள் இருக்கு பாத்தீங்களா? இத கான்ஸ்டிடியூஷன் சுப்ரீம் கோர்ட் shall declare it as unconstitutional. இது டென்டேட்டிவா சொல்லக்கூடாது. இது டென்டேட்டிவ் because they are having every right to agitate before the legal forum. It must face the judicial test. It should undergo or underwent. இது ஜுடிஷியல் டெஸ்டுக்குள்ள அது போயிட்டு வந்தாதான் இது என்னன்னு தெரியுமே தவிர, இப்ப அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஒரு வலையை வீசி பாக்குறாங்க கலெக்டர் மூலியம். இருப்பு கட்டு முதல்ல, எது என்ன ஏதுங்கிறத இருப்பு கட்டி பார்ப்போம். இருப்பு கட்டினதுக்கு அப்புறமேல என்ன ஏதுங்கிறத பின்னால இது பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஏன்னு கேட்டா, நம்ம வரலாற்றுல சில உண்மைகளை நம்ம மறுக்க முடியாதுங்கய்யா. இருக்கிறவனையே தான் பங்கு போட்டுக்கிறோம். சில காலங்கள்ல சாமர்த்தியம் கொடிகட்டி பறந்துச்சு, சத்தியம் எடுபடல. சில காலங்கள்ல சட்டம் எடுபடல. ஆனா இன்னைக்கு சல்லியும் சாமர்த்தியம் எடுபடுற நேரத்துல எதுங்கிறத பொறுத்திருந்துதான் நம்ம பார்க்க வேண்டிய நேரம் வந்திருக்குது. இப்ப சாமர்த்தியம் இருக்குது பாருங்க, அது இருகல கொள்ளி எறும்பு மாதிரி. அது ஐயா பேசியதை நீங்க கேட்டிருப்பீர்கள். மிகவும் ஆழமாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இல்ல பல்வேறு விளக்கங்களை அவர் கொடுத்திருந்தார். கொஞ்சம் லென்த்தான வீடியோவாக இருந்தால் கூட அவருடைய அனுபவத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள், அவர் கொடுத்த கருத்து, திஸ் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல். இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக இந்த சட்டம் இருக்கிறது. ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் இதை அன்கான்ஸ்டிடியூஷன் என்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வைக்க வேண்டும் என்கிற அந்த கருத்தை அவர் கூறினார். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.